ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல்லோட 65வது மேட்ச். இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோதுறாங்க. மே 23 வெள்ளிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 23 பார்த்தோம்னா 5-1 காம்பினேஷன், அதாவது புதனும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபியில் பார்த்தோம்னா ஜேக்கப் பெத்தல் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருவாரு. அடுத்தது பார்த்தோம்னா விராட் கோலி 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது மயங்க் அகர்வால் புதுசாக பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. மயங்க் அகர்வால் டீமில் இருக்கும் பட்சத்தில் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்ததாக ரஜத் பட்டிதார் ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜித்தேஷ் சர்மா ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக குர்னால் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக டிம் டேவிட் கடைசியில் ஒரு 20 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக ரோமாரியோ சேப்பர் பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் வரும், பேட்டிங் வந்தாலும் நல்ல ரன்ஸ் அடிப்பார். அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து யாஸ் டயால் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா சுயாஸ் சர்மா ஒரு விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்தோம்னா அதர்வா டைடே போன மேட்ச் புதுசாக வந்தார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் விளாண்டுருக்காரு. 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல மேட்ச் அடிச்சிருந்தாரு. இந்த அதர்வா டைடே இன்னைக்கு மேட்சாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக 50 போடுவார். இவர் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் விளாண்டாரோ அதே மாதிரி இந்த மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இசான் கிஷன் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்த என்ரிச் கிளாசன் 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமிண்டு மெண்டிஸ் பவுலிங் போட்டாலும் விக்கெட் உழுகும், பேட்டிங் வந்தாலும் நல்ல ரன்ஸ் அடிப்பார். அடுத்தது அனிகேட் வர்மா ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த நிதிஷ்குமார் ரெட்டி 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் பவுலிங் கொடுத்தாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் பவுலிங் கொடுத்தாங்க, விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த மேட்ச் அவருக்கு பவுலிங் கொடுப்பானு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆர்டரில் வராரு. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பேட் கமின்ஸ் இந்த மேட்ச் ஒரு நல்லா வந்திருக்கு. போன மேட்ச் சுத்தமாக விக்கெட் எடுக்கல, சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் நல்ல பாயிண்டே எடுக்கல. இந்த மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. கமின்ஸ் 2+ விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹர்ஷல் ஜூபே போன மேட்ச் புதுசாக வந்திருந்தார். அவர் இந்த மேட்ச் இருக்கும் பட்சத்தில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தது இசட் அன்சாரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஈசன் மலிங்கா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, ஜித்தேஷ் சர்மா, ரோமாரியோ சேப்பர், புவனேஸ்வர் குமார், அதர்வா டைடே, அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், கமிண்டு மெண்டிஸ், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரஜத் பட்டிதர், குர்னல் பாண்டியா, டிம் டேவிட், யாஸ் டயால், ஈசன் மல்லிங்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சொல்லலை, ட்ரீம் டீம்லேயும் சொல்லலை, டீசெண்டான பர்ஃபார்மன்ஸும் சொல்லலை. ரீசன் என்னன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஓவர் கொடுத்தா தான் கொடுப்பாங்க, கன்ஃபார்ம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவரோட டவுனுங்கிறது ரொம்ப கடைசியில் வந்திருக்கு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியை இயர்லியாக பேட்டிங் அனுப்புகிறாங்க, ஓவர் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவர் மிஸ் பண்ணிடாதீங்க, அவர் டீமில் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ விராட் கோலி, அதர்வா டைடே, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் இவங்க 4 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டு நான் சொன்னதுனா வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். அதாவது இந்த பிளேயிங் 11 இந்த 22 பிளேயர்ஸை மட்டும் வச்சு எடுத்த ப்ரெடிஷன் தான். இதில் சேஞ்சஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிஷனுடைய அக்யூரசிங்கிறது கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த பிளேயிங் 11 சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் நான் டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். இன்னும் டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மேட்ச்லுமே எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் முடிக்கிறாங்கிறத பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் தெளிவான ஒரு டீம் போடுங்க. புதுசாக சேனலில் வீடியோ பார்க்குறாங்க, மறந்துடாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.